ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருக. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் இருந்தாலும் சரி, இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க. நம்ம நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். நம்மளோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் இயரோட சரியா தமிழ்நாடு நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட் தான் நம்ம என்ன சொல்றதை பார்த்துருக்கோம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு லாஸ்ட் இயர் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் லிஸ்ட் தான் பார்த்துருக்கோம். சார் இப்போ எதுக்கு சார் இதை பார்க்குறோம்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு 5 o'clock போல் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்டர் வைஸாக அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நமக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க. அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஈஸியாக இன்றைக்கி வந்து நமக்கு தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 700க்கு மேலே எடுத்துருக்குறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 650க்கு மேலே எடுத்துக்கிறாங்க, 600க்கு மேலே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சரியா, எதுக்காக இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் இயரை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் 700க்கு மேலே எடுத்துருக்கிறாங்க, எவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா வெறும் 29 பேர் தான் 700க்கு மேலே எடுத்துருக்குறாங்க. சரியா, அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் 650க்கு மேலே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சொற்பமான, அதாவது இந்த வருஷம் மாதிரி இவ்வளோ பேர்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்கலை. இதை தான் நம்ம எல்லா பேருமே என்ன சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த எக்ஸாமில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, 25% சிலபஸ் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் வந்து ஈஸி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரியா, அப்போ இங்கே பாருங்கள், 650க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தமாக சேர்த்தே பார்த்துக்கும், மொத்தமாக சேர்த்து 379 பேர். சரியா, அதில் அந்த 29 பேரை விட்டாலும் 350 பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 650க்கு மேலே 350 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. சரியா, அப்போ நமக்கு பியூர் கவர்மெண்ட் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 550க்கு மேலே எடுத்தாவே லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் இந்த வருஷம் இப்போ நீங்கள் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 o'clock மேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நமக்கு வந்து அந்த மார்க்கை வந்து வெளியிட போகிறாங்க. சரியா, பசங்களோட ரோல் நம்பர் இல்லாமல் மார்க்கை வந்து வெளியிட போகிறாங்க. அந்த மார்க்கை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், எவ்வளோ பேர் எடுத்துருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, எதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, சார் எனக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் கிடைக்குமா, எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்கல்ல. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கிடைச்சிடும். என்ன முடிவு அப்படின்னா, நம்ம வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாமா, இல்லை வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணலாமா, நமக்கு கிடைக்குமா, இல்லை பிடிஎஸ் போயிடலாமா, இல்லை ஆயுர்வேதா சித்தா வேறு ஏதாவது போயிடலாமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி போயிடலாமா, இல்லை என்ஆர்ஐ லேப் சீட் போயிடலாமா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறோம். சரியா, அப்போ உங்களுக்கு என்ன சீட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் என்னாச்சு பார்த்தா ஓரளவுக்கு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகேப்பா, நம்ம வெயிட் பண்ணலாம்ப்பா, நம்ம வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் போட்டால் கூட நமக்கு கிடச்சிரும், இல்லைனா நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங் போட்டால் கூட நமக்கு கிடச்சிரும். ஆல் இண்டியா கவுன்சிலிங் போட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில காலேஜஸ் தவிர மற்ற எல்லா காலேஜஸுமே, சரியா, இப்போ எய்ம்ஸு, சரியா, இந்த மாதிரி சில காலேஜஸ் தவிர மற்ற எல்லா காலேஜ்லேயுமே அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15% சீட்டு மட்டும்தான். சரியா, 15% மட்டும்தான் நமக்கு எலிஜிபிள் ஆகும். அதனால தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சுதாரிப்பாக அப்ளை பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் சீட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணணும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, ஏன்னா ரவுண்ட் ஒன்லேயே டீம்டு யூனிவர்சிட்டி ஃபுல்லாக வந்துடும். சரியா, அதனால் கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியல, கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த பிடிஎஃப் ஃபைல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இன்றைக்கி ஈவினிங் அந்த 5 PM அந்த அதாவது ரிசல்ட் வெளியானோடனே அதை பற்றி ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம கொடுக்குறதுக்கு காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.